ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசரை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, டீசர் நடுவுல காமிச்ச போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிற அந்த பெண் யாரு, அந்த போட்டோவையே இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. இந்த போட்டோல இருக்கிறது ஒரு பாப்புலரான ஹாலிவுட் ஹீரோயின் தான். மார்வல் யூனிவர்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்கார்லெட் ஜொஹான்சன். இவங்களோட இந்த ஒரிஜினல் நேமை விட பிளாக் விடோ அப்படின்ற கேரக்டர் தான் பயங்கர பாப்புலர். அயன்மேன்ல ஆரம்பிச்சு எண்டி கேம் வரைக்கும் இவங்கள மார்வல் யூனிவர்ஸ்ல எல்லாரும் பார்த்திருக்கோம். எண்டி கேம்ல இவங்க இறந்துட்டாலும் மார்வல் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அண்ட் இவங்களோட போட்டோவை ஏன் இந்த டீசர்ல வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு நெல்சன் அவர்கள் தான் பதில் சொல்லணும். சும்மா நெல்சன் அவர்களுக்கு பிளாக் விடோவை பிடிக்கும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். டெஃபினட்டா ஏதாவது ஒரு சின்ன ரீசன் ஆச்சும் இருக்கும். ஏன்னா அவங்களோட போட்டோ ஜஸ்ட் ஓரமாலாம் இல்ல, அந்த போட்டோ நல்லா தெரியுற மாதிரியே போக்கஸ் பண்ணி கேமரா ஆங்கிள் வச்சிருக்காங்க. ஒருவேளை ஜெயிலர் 2 வில்லன் ஒரு ஃபீமேல் கேரக்டரா இருக்கலாம், ஆர் இவங்களையே ஜெயிலர் 2 கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிடுறாங்களா அப்படின்றதும் தெரியல. பட் இவங்களாம் படத்தோட பட்ஜெட்டையே சம்பளமா கேட்பாங்க. சோ அதனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் பிளாக் விடோ கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை கேரக்டர். சோ மேபி ஜெயிலர் 2 அந்த மாதிரி ஸ்பை கனெக்ட் ஏதாவது இருக்கலாம். சோ நெல்சன் அவங்க போட்டோவை வச்சதுக்கான ரீசனை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஃபேன்ஸ் கிடையில. பார்ட் 1 விட இது பயங்கர ஆக்ஷனா பிரம்மாண்டமா எடுக்க போற மாதிரி தெரியுது. அண்ட் ஒருவேளை இது ஜெயிலர் 1 ப்ரீக்குவலா இருக்குமோன்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல கன்ஃபார்மா சீக்வல் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஜெயிலர் பார்ட் 1 எண்ட்ல என்ன லுக்ல இருந்தாரோ அதே மாதிரியான லுக்ல தான் இதுல காட்டியிருக்காங்க. சோ மேபி ஜெயிலன் வில்லனான விநாயக் கேரக்டரோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற பெரிய வில்லன்ஸோட சண்டை போடுற மாதிரியான படமா இருக்கலாம். ஏன்னா ஜெயிலர் 1லயே அதுக்கான ஒரு ஹிண்ட்டும் இருக்கும். அதாவது என்ன கொண்டுட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் கேரக்டர் சொல்ற மாதிரி இருக்கும். சோ விக்ரம்ல விஜய் சேதுபதிக்கு மேல ரோலக்ஸ் கேரக்டர் இருந்த மாதிரி விநாயகனுக்கு மேல வேற யாராவது இருக்கிற மாதிரி காட்டலாம். சோ பார்ட் 1 மாதிரியே நெல்சன் அவர்கள் பார்ட் 2வையும் பிளாக் பஸ்டரா புல் ஆஃப் பண்றாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.